பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரானின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கிரீடமாக கருதப்படும் கார்த்தீவில் அமெரிக்கா நாசகாரமாக கை வைத்த புதிய நிலைமையானது உலக சந்தையில் எண்ணெய் விலையின் கட்டுப்பாட்டை இன்னும் தாறுமாறாக எகிற வைக்கும் என்ற அபாய செய்திகளின் பின்னணியில் இன்று காலை இந்த தாக்குதல்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. இதனால் ரஷ்யா, ஈரான், இந்தியா என எல்லோரிடமும் எண்ணெய்க்காக அவசரமாக பேச்சுக்களை நடத்தும் ஸ்ரீலங்காவுக்கும் நிலைமை உண்மையில் இப்போதைக்கு மேம்படாது, மாறாக இன்னும் இறுகிக் கொள்ளும் என்ற கசப்பான செய்தி இன்று காலையும் உணரக்கூடியதாக இருக்கக்கூடும். கார்த்தீவில் அமெரிக்காவின் பெரும் குண்டுகள் விழுந்து அங்குள்ள படைய நிலைகளை அழித்ததாக கூறப்படும் நிலையில் இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதல்கள் இன்னமும் வலுவாக நடத்தப்படும் என இன்று காலை ஈரானிய அரச ஊடகங்களும் சூளுரைத்துள்ளன. இவ்வாறான சூளுரைகள் வெளிவந்த கையுடன் ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் உலங்கு வானூர்தி தளத்தை ஈரானிய ஏவுகணையொன்று தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. இதேபோல ஓமானில் இருந்தும் அவசியமற்ற அமெரிக்க ராஜதந்திரிகள் வெளியேற வேண்டும் என வாஷிங்டனும் ஒரு புதிய உத்தரவை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான அனுசரணை பேச்சுக்கள் இல்லையென்றால் அணுசக்தி தொடர்பான பேச்சுக்களில் ஓமான் ஒரு அனுசரணையாளராக இருந்த நிலையில் இப்போது ஓமானையும் ஈரான் தாக்க ஆரம்பித்துள்ளதால் அங்கிருந்தும் ராஜதந்திரிகள் வெளியேற்றப்படும் வகையில் வாஷிங்டனின் நகர்வு வந்திருக்கின்றது. மத்திய கிழக்கின் சமகால போர் நெருக்கடியானது பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலங்கை போன்ற நாடுகளையும் கடுமையாக அடிக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கின் விமான பயண வழி முடக்கத்தில் இருப்பதால் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளை காவ திட்டமிட்ட 768 விமான சேவைகள் ஏற்கனவே மீளெடுக்கப்பட்டமை ஸ்ரீலங்காவுக்கு பெரும் சுற்றுலா அடியாக மாறியுள்ளது. இந்த பயண முடக்கத்தால் இலங்கை தீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் தொகையில் 30% வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அனுர அரசாங்கத்தின் சுற்றுலா அமைச்சகம் கவலைக்குரிய ஒரு அறிக்கையிடலை வெளியிட்டு விட்டது. இதற்கு அப்பால் இனிவரும் ஈஸ்டர் விடுமுறை, அதாவது உயிர்த்த ஞாயிறு விடுமுறை காலம் அல்லது இன்னும் சில மாதங்களில் வரவுள்ள கோடை விடுமுறை காலத்தில் இலங்கைக்கு செல்ல திட்டமிடும் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட்ட இலங்கையர்களின் விடுமுறை கால முடிவும் பணயம் வைக்கப்படுவது தெரிகின்றது. இந்த சூழ்நிலைகளுக்கு அப்பால் மத்திய கிழக்கு நெருக்கடி ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி துறையையும் கடுமையாக அடிக்க தலைப்படுகின்றது. ஈரானுக்குரிய ஸ்ரீலங்காவின் ஏற்றுமதி நின்றுவிட்டது. இதனால் தேயிலை தேங்கியுள்ளது. இந்த தேயிலையை மலிவாக என்றாலும் வேறு நாடுகளுக்கு அனுப்ப ஸ்ரீலங்கா ஓடோடி திரிவதும் தெரிகின்றது. இவ்வாறான பல இலங்கையின் உள்ளூர் நெருக்கடிகளால் சிஸ்டம் சேஞ்ச் இல்லையென்றால் முறைமை மாற்றம் என்ற கொட்டொலியுடன் ஆட்சியை பிடித்த அனுர அரசாங்கத்தால் மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் சிஸ்டம் சேஞ்சை இப்போதைக்கு உருவாக்குவது கடினம் என்ற கசப்பான யதார்த்தமும் உணர தலைப்படுகின்றது. இந்த பின்னணியில் மத்திய கிழக்கு போரின் இன்றைய 14வது நாளில் ஈரானுக்கான ஹோர்முஸ் நீரிணை ஆட்டத்தில் அமெரிக்கா தனது தரப்பில் மிக நாசகாரமான ஒரு துருப்புச் சீட்டை அடித்திருக்கின்றது. இது உலகின் எண்ணெய் நெருக்கடியை இன்னும் தீவிரமாக்கப் போகும் எச்சரிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயம். உலக எண்ணெய் நெருக்கடியை தவிர்க்க ரஷ்ய எண்ணெய் கொள்வனவு மீதான தடையை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்திய முடிவு ஐரோப்பிய பங்காளி நாடுகளின் விமர்சனத்தை பெற்று வருகின்றன. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் இந்த எண்ணெய் தடையை விமர்சித்துக் கொண்டாலும், அதாவது இந்த எண்ணெய் தடை தளர்வை விமர்சித்துக் கொண்டாலும், எண்ணெய் வந்தால் போதும் என நினைக்கும் நாடுகள் இவ்வாறான விமர்சனங்களை கணக்கில் எடுக்க போவதில்லை. ரஷ்ய எண்ணெய் என்றாலும் அவர்களுக்கு
தேவைப்பட்டால் அதனை அவர்கள் கொள்வனவு செய்வார்கள், அதனை அனுமதித்துக் கொள்வார்கள் என்ற யதார்த்தமும் இருக்கின்றது. ரஷ்யா மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடைகள் இப்போது அமெரிக்காவாலேயே பலவீனப்படுத்தப்படுவது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போருக்கு இன்னும் நிதியை வழங்கும் ஒரு யதார்த்தத்துடன் தொடர்பட்டு இருந்தாலும் இந்த போராட்டத்திற்காக அமெரிக்கா நகர்த்தும் காய் நகர்த்துகளில் இவ்வாறான எதிர்வாரான திருப்பங்கள் கூட வருகின்றன. கார்க் தீவில் உள்ள சகல இராணுவ இலக்குகளையும் தனது தாக்குதல் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டதாக ஈரானின் உள்ளூர் நேரப்படி இன்று சனிக்கிழமை காலை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துக் கொண்டார். பாரசீக வளைகுடாவில் ஈரானுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உரிமை கூறல் இழுவரையில் நீண்ட காலமாக உள்ள 3 தீவுகளில் ஒன்றுதான் இந்த கார்க் தீவு. இந்த கார்க் தீவுக்கு அப்பால் அபு முசா தீவு, கெஷ் தீவு ஆகிய 2 தீவுகளும் உரிமை கூறல் பிரச்சனையில் உள்ளன. வளைகுடாவின் குட்டி ஷேக் தேசங்கள் தமக்கிடையில் ஐக்கிய அரபு அமீரகத்தை அதாவது எமிரேட்ஸை உருவாக்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் 1971 ஆண்டு நவம்பரில் ஈரான் இந்த 3 தீவுகளையும் அதிரடியாக கைப்பற்றியிருந்தது. அன்று முதல் இன்று வரை இந்த தீவுகள் தொடர்பாக எமிரேட்ஸ் நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையில் உரிமை கோரல் இழுவறி இருக்கின்றது. ஆனால் ஈரானோ இந்த தீவுகளை பலப்படுத்தி அதனை தனக்குரிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளாக மாற்றிவிட்டது. இந்த தீவுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கார்க் தீவுதான் ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள தீவாகும். ஈரானின் பெரு நிலப்பரப்பு கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்தில் 5 மைல் பரப்பளவில் உள்ள இந்த தீவில் ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதி 90% மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த ஏற்றுமதிக்காக துறைமுகங்கள் மற்றும் முனையங்கள் எல்லாம் அங்கு பாரிய அளவில் உள்ளன. இதேபோல இராணுவ தளங்களும் இதற்கு பாதுகாப்பாக உள்ளன. இங்கிருந்துதான் ஈரானின் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளும் இடம்பெறுவது ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம். அதே போல இங்கிருந்துதான் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களும் ஈரானின் ஏவுகணைகளால் மற்றும் ட்ரோன்களால் குறிவைத்து தாக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. ஈரான் தனது தேசிய வருமானத்தின் முக்கிய பங்கை சீனா போன்ற நாடுகளுக்குரிய எண்ணெய் ஏற்றுமதியிலிருந்து பெறுவதால் இந்த தீவு ஈரானிய அரசாங்கத்திற்கும் அதன் இராணுவத்திற்கும் நிதி ஆதாரமாக உள்ளதால் இந்த தீவை தற்போது அமெரிக்கா குறிவைத்திருக்கின்றது. எனினும் கார்க் தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி இடங்களை தொட்டால் அது உலகின் எண்ணெய் நெருக்கடியை பல வருட காலத்திற்கு சரி செய்ய முடியாத ஒரு பாரதூரமான நிலைமைக்கு தள்ளும் என்பதால் அமெரிக்கா இந்த விடயத்தில் அவதானமாக கார்க் தீவு பகுதியில் தாக்குதலை நடத்தியதாக தெரிகின்றது. இதனால் தான் இந்த தீவில் அமெரிக்கா தனது பங்கபஸ்டர் குண்டுகளை வீசிய போது எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிகின்றது. இந்த தாக்குதலில் அந்த தீவில் உள்ள யோஷன் கடற்படை தளம், அங்குள்ள விமான தள கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் உலங்குவானூர் தரிப்பிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா உரிமை கோரியுள்ளது. தற்போது அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி இந்த தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதிக்குரிய இடங்கள் தாக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளன. இது ஓரளவுக்கு ஆறுதலான விடயம். கார்க் தீவில் உள்ள இராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதை சில காணொளி காட்சிகளுடன் ட்ரம்ப் அனைத்துலக ஊடகங்களுக்கு இன்று அதிகாலை வெளியிட்டார். மத்திய கிழக்கின் வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் ஒன்றை ஈரானின் கிரீடமாக கருதப்படும் கார்க் தீவில் அமெரிக்கா நடத்தியதாகவும், எனினும் ஈரான் மக்கள் மீதான கண்ணியத்தின் அடிப்படையில் அந்த தீவில் உள்ள எண்ணெய் உட்கட்டமைப்பு இந்த தாக்குதலின் போது குறிவைக்கப்படவில்லை எனவும் ட்ரம்ப் சொல்லிக் கொண்டார். ஆனால் ஈரானிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் ஹோர்முஸ் நீரிணையை இலக்கு வைத்து தாக்கினால் இந்த முடிவு மறுபரிசீலனை செய்யப்பட்டு உலகம் இதுவரை அறிந்திராத சில நாசகார அதிநவீன ஆயுதங்களால் இந்த எண்ணெய் ஏற்றுமதி துறைமுகங்களும் முனையங்களும் அளிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஏற்கனவே கார்க் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட உலகம் இதுவரை அறிந்திராத மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன ஆயுதங்கள் குண்டுகள் வீசப்பட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஈரான் இனிமேலும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களை தாக்கினால் கார்க் தீவில் உள்ள ஈரானின் எண்ணெய் துறைமுகங்கள் மற்றும் முனையங்கள் அமெரிக்காவால் தாக்கப்படும் என்ற வகையில் ஒரு செக்மேட்டை அமெரிக்கா இப்போது ஈரானுக்கு வைப்பதாக தெரிகின்றது. ஈரானுக்கும் இந்த செக்மேட் முக்கியமாகப்படுகின்றது. ஏனென்றால் ஹோர்முஸில் தொடர்ந்து கை வைத்து தனது நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதியில் முக்கியமான இடத்தை கொண்டுள்ள எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் துறைமுகங்கள் மற்றும் முனையங்களை அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பலி கொடுப்பதா அல்லது ஹோர்முஸ் மீதான தாக்குதலை தளர்த்துவதா என்ற விடயத்தில் ஈரானுக்கும் ஒரு பணைய நிலைமை இருக்கின்றது தெரிகின்றது.
எனினும் இப்போதைக்கு இந்த கார்க் தீவை கைப்பற்றவோ அல்லது அதனை சுற்றி வளைக்கவோ அமெரிக்காவால் முடியாது. அதற்கு பெரும் எண்ணிக்கையிலான துருப்புக்கள் தேவைப்படும் என்பதால் அமெரிக்கா இந்த விடயத்தை விட ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களுக்கு இந்த தீவின் தொலைவில் இருந்து பாதுகாப்பை வழங்க அமெரிக்கா தனது ஈரூடக படை அணியான மரைன் எக்ஸ்பெடிஷனரி யூனிட் எனப்படும் பிரிவையும் அம்பிபிஎஸ் எனப்படும் அதிரடி கடற்தாக்குதல் முற்றுகை பிரிவுகளையும் தயார்படுத்தி வருவது தெரிகின்றது. ஆகையால் அமெரிக்கா ஹோர்முஸால் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்க தலைப்படும் அறிகுறிகள் தெரிகின்றன. இது எவ்வாறு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு எனவும் அதன் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரானது எனவும் சொல்லப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இப்போது ஈரானின் பொருளாதார உயிர்நாடியை பணயம் வைக்கும் நிலைக்கு வந்துவிட்டதால் அமெரிக்கா ஈரானின் பொருளாதாரத்துக்கு இல்லையென்றால் அதன் கிரீடமான கார்க் தீவை அழித்து இந்த போர் ஆட்டத்தை வெகு நாசகாரமாக நகர்த்துமா இல்லை என்றால் இந்த விடயத்தில் தளர்வாக இருக்குமா என்பது ஒரு கேள்வியான விடயம். ஆனால் இந்த நாசகார ஆட்டத்தின் முடிவை அறிந்து கொள்வதற்கு சில வாரங்கள் எடுக்கும் என்றாலும் இந்த முடிவை அறிந்து கொள்வதற்கு முன்னரே உலக மக்கள் கடுமையாக இந்த நெருக்கடிகளால் நசுங்கத்தான் செய்வார்கள்.